அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு சாப்டர் பிளேன் கர்வ்ஸில் இப்போது சைக்ளாய்டு ஆர் ஹைப்போசைக்ளாய்டு பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ப்ராப்ளம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் எ பாத் ட்ரேஸ்டு பை எ பாயிண்ட் அண்ட் எ சர்க்குலர் டிஸ்க். சர்க்குலர் டிஸ்கோட ரேடியஸ் வந்து 30 mm. ரோல்ஸ் இன் எ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் 100 mm பாத்தில் இன்சைடில் போகுது அண்ட் இன்சைட் இட்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இன்னுன்ற மீனிங்க்கும் இன்சைடு தான், இன்சைடு ரெண்டு இடத்துலையும் கொடுத்துருக்கிறதால இது வந்து இன்சைடில் மூவ் ஆகுது. அதாவது ஒரு சர்க்குலர் டிஸ்க் இப்படி இருக்குது, இந்த பாத் வந்து இப்படி இருக்குது, அது இந்த சர்க்குலர் வந்து இந்த பாத்துக்கு உள்ளே இருக்குது. இப்போ இந்த ரோல் ஆகும்போது இது வந்து இப்படி ட்ரேஸ் ஆகும் பாத்து. அதுதான் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம வந்து வரைஞ்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ஆன்சர். வாங்க ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலர் டிஸ்க் இது 13 கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ 30 mm ரேடியஸு வரைஞ்சாச்சு. அப்புறம் 12 டிவைட் பண்ணியாச்சு. பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு ரேடியஸ் நீங்கள் வரையணும் இல்லையா? 100 mm ரேடியஸ் வரையணும். ஸோ இந்த ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஓஏ ஈக்குவல் டு 100, ஓஏ ஈக்குவல் டு 100. இது முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் இந்த ஓஏ வரைஞ்ச பிறகு ஆர்க் ஏபி வரையணும் இல்லையா? ஆர்க் ஏபி அப்போ அதோட ஆங்கிள் தெரியணும். அந்த ஆங்கிளுக்கு இந்த ஃபார்முலா ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா போன ப்ராப்ளத்தையும் கொடுத்துருக்கு. அதே ஃபார்முலா இங்கேயும் தீட்டா ஈக்குவல் டு r/r × 360. ஸ்மால் ஆர் வந்து டிஸ்கோட ரேடியஸ், கேபிட்டல் ஆர் வந்து பாத்தோட ரேடியஸ். ஸோ 30/100 × 360 108 டிகிரி. இப்போ சர்க்கிளை அடுத்த ஸ்டெப் வந்து சர்க்கிளை 12 டிவைட் பண்ணதால் இந்த ஆர்க் ஏபியும் 12 டிவைட் பண்ணுங்கள் பை ட்ரான்ஸ்லேட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது டிவைட் பண்ணும்போது கடைசியாக இங்கே முடிக்கிறச்ச சம் எக்ஸஸாவோ இல்லை கொஞ்சம் ரிமைண்டராகவோ இருக்கும். அதை நீங்கள் பியாக மார்க் பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புக்கு, அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ ஆர்கேவியும் வரைஞ்சாச்சு, அதையும் 12 பிரித்தாச்சு. ப்ளஸ் இந்த சென்ட்ரல் லைன் இந்த இது டிஸ்க் வந்து ரோல் ஆகும்போது, இந்த பாத்தில் ரோல் ஆகும்போது இந்த சென்டர் பாயிண்ட் டி வந்து இதில் தான் ஸ்லைட் ஆகும். அதையும் அந்த ஆர்க்கும் வரைஞ்சாச்சு. அதில் அந்த ஆர்க்கையும் 12 டிவைட் பண்ணியாச்சு. O1, O2, O3, O4 எக்ஸட்ரா. இப்போது ப்ரொசீஜரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ப்ராப்ளத்தில் இந்த 1' ஒரு ஆர்க்கு ஓ சென்டராக வச்சு, தென் 2' ஒரு ஆர்க்கு, 3' ஒரு ஆர்க்கு, இதுலேருந்து ஒரு ஆர்க்கு, இதுலேருந்து ஒரு ஆர்க்கு வரைஞ்சாச்சு. இப்போது வி ஆர் ரெடி டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போது இனிஷியலாக பாயிண்ட் ஏ வந்து இங்கே இருக்குது. ஆஃப்டர் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆர் 12th ஆஃப் ரொட்டேஷன் ஏ பாயிண்ட் வந்து பியோட டச் ஆகிடும். இப்போ 1/12th ஆஃப் ரொட்டேஷனை பார்க்கணும். 1/12th ஆஃப் ரொட்டேஷனில் அகைன் போன ப்ராப்ளத்தையும் சைக்ளாய்டு ப்ராப்ளத்தையும் சொல்லியிருக்கு. 4 விஷயங்கள் நடக்குது. அந்த 4 விஷயத்தை நீங்கள் அந்த லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஆஃப்டர் 1/12th ஆஃப் ரொட்டேஷன் பாயிண்ட் டி வந்து O1க்கு போயிடும். பாயிண்ட் டி வந்து O1ல் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த 1' வந்து 1ல் டச் ஆகிடும். நம்பர் 2. நம்பர் 3, ஏ வந்து லிஃப்ட் அப் ஆகிடும். நம்பர் 4, அந்த எங்கே இருக்குன்னா இந்த 1' வழியாக வர்ற ஆர்க்கில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லைட் ஆகும். இந்த 4 பாயிண்ட் தான் 1/12th ஆஃப் ரொட்டேஷன் ஆகட்டும், 2/12th ஆஃப் ரொட்டேஷன் ஆகட்டும், 3/12th ஆஃப் ரொட்டேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இது வந்து காமன் ப்ரொசீஜர். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போது இது O1 சென்டராக வச்சு 30 கம்பஸை செட் பண்ணிங்க, 30 as ரேடியஸ். இதில் இந்த ஆர்க்கில் நீங்கள் இங்கே கட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிரும். இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் கிடச்சிச்சு, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ 2/12th ஆஃப் ரொட்டேஷனுக்கு O2 as சென்டர், 30 as ரேடியஸ், இது வந்து 2. இந்த 2ல் இங்கே எங்கேயா கட் பண்ணுறீங்க, கட் பண்ணியாச்சா? இங்கே கட் பண்ணியாச்சு. தென் 3/12th ரொட்டேஷன் இங்கே கிடைச்சாச்சு.
அதே மாதிரி தான் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பாயிண்ட் பி தான் 12th பாயிண்ட். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பர் சீக்வன்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் path traced by the point on the disk when it is rolling on the path of radius 100. சரிங்களா? இதுக்கு பேர் ஹைப்போசைக்ளாய்டு. இந்த சர்க்கிள் மேலே இருந்து ரோல் ஆச்சுன்னா எபிசைக்ளாய்டு பேர். இந்த சர்க்கிள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதால இது வந்து ஹைப்போசைக்ளாய்டு அப்படின்னு பேர். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், டார்க்கன் பண்ணுங்கள் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் யூசிங் ஹெச்பி பென்சில். இப்போ இந்த கர்வ் வந்து ஹைப்போசைக்ளாய்டு அப்படின்னு பேர். இந்த கர்வுக்கு பேர் ஹைப்போசைக்ளாய்டு. ஏன்னா இந்த டிஸ்க் வந்து பாத்துக்கு உள்ளே ரோல் ஆகுது. பாத்துக்கு வெளியே அவுட் சைடில் ரோல் ஆகிருந்தால் அது வந்து எபிசைக்ளாய்டு. நன்றி.